விஜய் சார் அண்ட் சங்கீதா மேம் இவங்க 2 பேருக்கு மனஸ்தாபம்னு சொல்லிட்டு சங்கீதா மேம் போய் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. இது நேத்துல இருந்து அவ்வளோ வைரலா போயிட்டு இருக்கு. எந்த விஷயத்த தெரியுமா? இவங்க வந்து ஒரு 10 பேர் வச்சிருக்காங்க, இவங்க வந்து ஒரு 10 பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு என்னமோ அவங்க பர்சனல் லைஃப்குள்ள போய் நம்ம என்னமோ பார்த்துட்டு வந்த மாதிரி, இவங்க குழந்தைகள் எல்லாம் தூக்கி வளர்த்த மாதிரியும் அவ்வளோ ஒரு ஒப்பீனியன் பாஸ் பண்றது, அவங்க பர்சனல் லைஃப்ல போயிட்டு அவங்கள ஜட்ஜ் பண்றது, இட்ஸ் நாட் ஃபேர் அண்ட் ஆல். நம்மலாம் யாரு? ஹூ வி ஆர் டு ஜட்ஜ் சம்ஒன்ஸ் பர்சனல் லைஃப்? அதெல்லாம் பண்ணவே கூடாது. இப்போ உங்க லைஃப்ல வந்து ஒருத்தவங்க வந்து நீ இப்படி இருக்க அப்படின்னு உங்க பர்சனல் லைஃப்பை பத்தி சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டியா இருக்காங்கிறக்காக இஷ்டத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. டிவோர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ஃபேஸ். அவங்க வந்து மென்டலி நிறைய விஷயம் கோத்ரூ பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அதுக்காக வந்து அப்போஸ் பண்ணி அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து டீக்ரேட் பண்ற மாதிரி பேசுறதுலாம் இஸ் நாட் ஒப்பீனியேட்டட் அண்ட் ஆல். இந்த விஷயத்த சொல்லிட்டேன்னா உடனே எல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க. 100 rupees ஜிபே அக்செப்டட் அப்படிங்கிறது, கிரெடிட் ஆயிடுச்சு அப்ரோ அமௌண்ட் அப்படிங்கிறது, நீங்க வந்து விஜய் சாரோட ஃபேனான்னு கேட்கறது, அப்படிலாம் இல்லை. நான் யாரோட ஃபேனும் கிடையாது. ஐம் சோ நியூட்ரல். அதே மாதிரி டிவிகே பார்ட்டிக்கு நான் சப்போர்ட் பண்றேன், டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றேன், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நியூட்ரலா நான் சொல்றேன். ஹியூமன் பீயிங்னா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்துல வந்து ஃபேஸ் போயிட்டு இருக்காங்கன்னா, லெட் தம் கிவ் சம் ஸ்பேஸ். அவங்களுக்குன்னு ஒரு பீஸ் ஸ்பேஸ் இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அதுதான் வேணும். அதுக்காக வந்து ஒப்பீனியன் பாஸ் பண்ணிட்டு போறது, ஜட்ஜ் பண்ணிட்டு போறது, ஆபாசமா வந்து கமெண்ட் பண்றது, அவங்கள பத்தி தப்பா வீடியோ கிரியேட் பண்ணி போறது, இட்ஸ் நாட் ஒப்பீனியேட்டட் அண்ட் ஆல். அண்ட் அட் லாஸ்ட் இட்ஸ் தேர் பர்சனல் சாய்ஸ், ரைட்?